ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி 6/3/2026 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் மாறுகின்றார். இதுவரைக்கும் தனது சொந்த வீடான கும்பராசியில் இருந்த சனி பகவான் தனது நட்பு வீடான கும்பராசிக்கு மாறுகின்றார். சரி, விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? சனி பகவான் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுப்பார்? சனி பகவான் பொதுவாக கோச்சார பலன்கள் என்பது நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி ஜென்ம லக்னம் இதை அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடியதான் கோச்சார பலன்கள் ஆகும். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கே வலிமை அதிகம். ஏன்னா 2.5 வருஷம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறத்துக்கு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் ஆகும். குரு பகவானுக்கு 1 வருஷம் தான் ஆகும். ராகு மற்றும் கேது பகவானுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் தான் ஆகும். 2.5 வருஷம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறத்துக்கு சனி பகவான் எடுத்துக்கொள்ளும் கால அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம். அதனால் கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு வலிமை அதிகம். சரி, உங்களுடைய ராசிக்கு அதாவது விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம், அனுசம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் விசாகம் அனுசம் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன் இப்போ உங்களுக்கு பொருந்தும். பொதுவாக 5ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது, அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடு பார்த்திங்கன்னா மீனராசி. மீனராசிக்கு சனி பகவான் வரும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். எதனாலன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா 5ஆம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அடிப்படையில் உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் நல்ல நிலைமையிலிருந்து மேலும் 5ஆம் வீடு சுபத்தன்மை பெற்றிருந்தால் உங்களுக்கு சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை கொடுப்பார். உதாரணத்துக்கு உங்களுக்கு திருமணம் ஆகலைனாக்கா திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்பை கொடுப்பார். உங்களுக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பார். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெளியூரில் இருந்து சொந்த ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது உங்களுடைய பூர்வீகத்துக்கே நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டால் அந்த வாய்ப்பையும் கொடுப்பார். பூர்வீக சொத்தில் ஏதாச்சும் வில்லங்கத்தை இருந்துச்சு அப்படின்னாக்கா இனிமேல் சரியாயிடும். இதெல்லாம் நடக்கணும்னா அடிப்படையில் உங்கள் ஜாதத்தில் 5ஆம் இடமும் அதாவது மீன ராசியும் மீன ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானும் 5ஆம் வீடும் சுபத்தன்மை பெற்றிருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு பொருந்தும். பொதுவாக கோச்சார பலன்கள் 25% பலன்களை மட்டுமே உங்களுக்கு கொடுப்போம். அடிப்படையில் உங்கள் ஜாதத்தில் கிரக நிலைகள் நீங்கள் பிறக்கும்போது கிரக நிலைகள் நல்லபடியாக இருந்து அப்படி நடக்கின்ற கிரகத்தோட தசாபுத்தி அந்தரமும் உங்களுக்கு நல்லபடியாக இருந்துச்சுனாக்கா நான் சொல்லக்கூடிய பலன்லாம் உங்களுக்கு பொருந்தும். மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னா, அடிப்படையில் உங்கள் ஜாதத்தில் கிரக நிலைகள்லாம் நல்லபடியாக இருந்து அப்படி நல்லா இருக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி அந்தரமும் உங்களுக்கு நடந்துச்சுனாக்கா இந்த சனி பயிற்சி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலனை இது வரைக்கும் நீங்கள் வந்து கண்ட கனவுலாம் அது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நன்றி.